இந்த வீடியோவிலே நாம் ஒருவருக்கு பாம்பு கடித்தால் நாம் என்னென்ன முதலுதவி செய்ய வேண்டும் சம்பந்தமாக பார்க்கவிருக்கின்றோம். பாம்பு கடியில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த பாம்பை அடையாளம் காணுவது. ஒருவருக்கு நாம் வீதியால் செல்கின்ற போது அல்லது நாம் வீட்டில் இருக்கின்ற ஒரு பாம்பு கடிக்கணும்னு சொன்னால் பாம்பு கடித்தவரை நாம் வைத்தியசாலைக்கு அனுமதிக்க வேண்டும். மேனையவர்கள் அந்த பாம்பினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனை இறந்த நிலையிலே கொண்டு வருவதுதான் மிக சிறந்தது. அல்லது கடித்த பாம்பை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அதனை நாம் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அதுக்குரிய மருந்துகள் வழங்குகின்ற போது வைத்தியருக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இரண்டாவது, பாம்பு கடித்தவரை நாம் சாந்தப்படுத்த வேண்டும். அவருடைய மனநிலையை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் பாம்பு கடித்தவுடன் அவர்கள் மிகவும் ஒரு டென்ஷனான நிலைமைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அவ்வாறு செல்கின்ற போது அவருடைய இதய துடிப்பு வீதம் கூடலாம். அவ்வாறு கூடுகின்ற போது பாம்புடைய விஷம் உடல் மூலம் படுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் பாம்பு கடிக்கின்றவர்கிட்ட நாம் ஏற்கனவே பார்த்தது போன்றுதான் கடிக்கின்ற பாம்புகள் கிட்டத்தட்ட 25 விதமான பாம்புகள் தான் விஷம் கொண்டவையாக இருக்கும். ஆனால் விஷம் கொண்ட பாம்புகள் கடித்தாலும் கிட்டத்தட்ட அதிலும் 25 விதமானவர்களுக்கு தான் இந்த பாம்புகள் விஷத்தை ஏற்றுகின்றது. எனவே தான் பாம்பு கடிகள் மூலம் விஷம் என்ற வீதம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. எனவே தான் அவரை பதட்டப்படாமல் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் தான் பாம்பு கடித்த இடத்தை நாம் அசைப்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு காலிலே பாம்பு கடிக்கின்றதுன்னு சொன்னால் அந்த பாம்பு கடித்த அந்த காலை நாம் அசைக்கக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் அந்த பாம்பு கடித்த இடத்திற்கு மேல் பகுதியிலே சீலையால் அல்லது வேறு ஏதாவது கயிறால் இறுக கட்டி விடுவார். ஏன்னு சொன்னால் அந்த இடத்தை தாண்டி விஷம் பரவக்கூடாது என்பதற்காக கட்டுவார்கள். ஆனால் உண்மையிலே அவ்வாறு கட்டக்கூடாது. அவ்வாறு கட்ட நாம் முயற்சி செய்கின்ற போது அந்த தசைகள் அசைகின்றது மூலமாக அந்த விஷம் உடம்பு முழுவதும் பரவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. எங்களுக்கு வைத்தியசாலையில் வருகின்ற நோயாளிகளை பார்த்துருக்கோம். அன்றொருவர் வைத்தியசாலைக்கு வந்திருந்தார். அவருடைய கால் பகுதியிலே பாம்பு கடித்தது என்று கூறி வந்திருந்தார். அவருடைய காலை இறுக கட்டியிருந்தார். அதுக்கு கீழுள்ள பகுதியிலே இரத்தம் செல்வதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் காணப்படவில்லை. கீழுள்ள பகுதி இரத்தம் செல்லாமல் இந்த காலுடைய பகுதி பழுதாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே தான் பாம்பு கடித்த இடத்துக்கு மேற்பகுதியில் நாம் கட்ட வேண்டிய எந்த விதமான ஒரு தேவையும் கிடையாது. அதே போன்று தான் சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் வாய வைத்து அந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பார்கள். அவ்வாறான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு நாம் வாய வைத்து உறிஞ்சுகின்ற போது அந்த விஷம் உடம்பு முழுவதும் படுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. எனவே தான் ஒரு காலிலே பாம்பு கடிக்குமாக இருந்தால் அவர் அந்த இடத்தை விட்டு நடக்காமல் அந்த காலை எந்தவித அசைவுகளும் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே அவரை நாம் வைத்தியசாலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அவருடைய உடையை மாற்றுவதோ அல்லது வேறு ஏதாவது முறையில் உடையை கலற்றுவதோ கூடாது. அவ்வாறு வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்திலே நாம் கத்தரியால் அந்த பகுதியை நாம் வெட்டி எடுத்து விட வேண்டும். ஏனென்றால் பாம்பு கடித்த இடத்திலே வீக்கம் உருவாகும். எனவே தான் அந்த இடத்திலே கத்தரியால் வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் கை காலில் மோதிரங்கள் ஏதாவது போட்டிருப்பார்கள். அவ்வாறு மோதிரங்கள் போட்டிருந்தால் அதனை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். ஏன் சொன்னால் பாம்பு கடித்த இடங்களிலே வீக்கங்கள் ஏற்படலாம். அவ்வாறு வீக்கங்கள் ஏற்படுமானால் அந்த இடத்திலே இரத்தோட்டம் தடைப்படும். எனவே தான் அந்த பாம்பு கடித்த உடனே அந்த வளையல்கள் ஏதாவது போட்டிருந்தால் உடனடியாக அதனை அகற்ற வேண்டும்.